என்னுடைய அந்த ஜோதியில் வந்து நீயும் கலந்துருவ, உனக்கு நான் அந்த தகுதியை தரேன்னு சொல்லி அந்த அமைப்பில் அந்த வரம் தந்தது. இந்த 5 புருஷர்கள், இந்த 5 ஆண்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் யாருன்னா பராசக்தி. பல்லக்கு ஏறி ஏகாம்பரேஸ்வரர் வந்து காமகோடி பீடனாகி காமாட்சியை வலம் வந்து போவாராம். எல்லாரும் பொறுமையாக இருங்க, நான் பண்ணுறேன், அம்பாளை நான் இறக்குறேன், நான் கொண்டு வரேன் சொல்லி தன் கையிலேயே ஸ்ரீசக்கரம் எழுதுறாரு. அவர் உருவாக்கின அந்த ஸ்ரீசக்கரம் தான் இன்றைக்கு வரைக்கும் அம்பாளுடைய அந்த திருவுருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன குண்டம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரர் எழுதுனது. தன் கைப்பட ஸ்ரீசக்கரம் எழுதி அது உள்ளே வச்சு அம்பாளை என்னென்னலாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்படியெல்லாம் அவளை புகழ்ந்து பாடணும், எப்படியெல்லாம் அவளுடைய திருவடியை தொழுது அழுது அவளை வந்து நாம் இறக்கி கொண்டு வரணுங்கிற அந்த தத்துவம், அந்த அருமை தெரிந்த அந்த அற்புத மகான் அதை செய்து அம்பாளை நினைந்து துதிப்பாடி மெல்ல 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 அவருடைய உக்ரம் இறங்கி ஸ்ரீசக்கரத்தில் உட்காந்துருச்சம்மா. அந்த ஸ்ரீசக்கரம் உக்ரமான சக்கரம், அவருடைய முழுமையான கோபமும் ஸ்ரீசக்கரத்தில் இறங்கிருச்சு. அம்பாள் காமாட்சியாக மாறுறான். பேரானந்தம் அவளுக்கு. இவ்வளோ பெரிய ஒரு வேலை செஞ்சிட்டேன் நீ, மகா காளியாக கடும் கோபத்தில் இருந்த என்னோடய உக்ரத்தை ஸ்ரீசக்கரத்தில் இறக்கி மீண்டும் என்னை காமாட்சி தாயாக மாற்றின பெருமையும் அந்த தகுதியும் உனக்கு உண்டு. உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படிங்கிற. எனக்கு என்னம்மா வேணும்? இந்த உலக மக்கள் க்ஷேமமாக வாழணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்ல மழை பொழியணும், நாடு செழிக்கணும், தர்மமாக எல்லாரும் வாழணும், எனக்கு அது போதும் தாயே. எனக்கு என்ன வேணும்? உன் கருணை என்னோடு இருக்கும்போது எனக்கு வேறு என்ன வேணும்? அவர் கேட்குறாரு. யார் கேட்பா? நம்மளே கேட்போம்மா. அம்பாள் ஆதிசக்தி நம்ம முன்னாடி அவதாரம் செய்து மகனே உனக்கு என்ன வேணும், மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்னென்னமோ கேட்போம். அந்த மகான் என்ன கேட்டார்? எனக்கு என்ன வேணும்மா, நீ என்னோடு இருக்கிற, உலக மக்கள் நல்லா இருக்கணும், அஹிம்சை வளரணும், அன்பு வளரணும், எல்லோரும் க்ஷேமமாக வாழணும், அதை கொடுத்தாங்க. இதே காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடம் என்று ஒரு பீடத்தை நிறுவி அதன் தலைமை பொறுப்பிலே நீ இருந்து உன் பின் வருபவர்கள் அத்தனை பேரும் வழி வழியாய் இந்த தர்மத்தை காக்கும் தன்மையை உனக்கு தந்து என் பேரொளியில் நீ 2.5 கலப்பாய் அப்படின்னா, என்னுடைய அந்த ஜோதியில் வந்து நீயும் கலந்துருவ, உனக்கு நான் அந்த தகுதியை தரேன்னு சொல்லி அந்த அமைப்பில் அந்த வரம் தந்தது ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு அன்னை காமாட்சி காஞ்சிபுரத்தில். இன்னும் சொல்லுவோம், பரமன் கூட காஞ்சிபுரத்துக்குள்ளே நுழையணும்னா காமாட்சியுடைய ஆணையை வாங்கி உத்தரவை வாங்கி தான் ஏற்பட்ட இடம் அது. அது என்னுடைய குருநாதர் அழகாக சொல்வார். பராசக்தி காமகோடி பீடநாயகி காமாட்சி தாயார் இருக்கிறாங்க. ஒரு புறத்தில் அவருடைய திருக்கேழ்வன் ஏகாம்பரேஸ்வரர், இன்னொரு இடத்தில் அவருடைய உடன் பிறந்த தமையன் வரதராஜ பெருமாள், அத்திவரதர் வரதராஜ பெருமாள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆலயம் இருக்குது. ஒரு புறத்தில் அவருடைய கணவன் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும், 10 நாள் திருவிழா பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த 10 நாள் திருவிழாவிலே ஒரு திருவிழாவின் அன்று பல்லக்கு ஏறி ஏகாம்பரேஸ்வரர் வந்து காமகோடி பீடனாகி காமாட்சியை வலம் வந்து போவாராம். அடுத்த அமைப்பில் பார்த்தா இந்த இடத்துல யார்? வரதராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும் 10 நாள் திருவிழாவில். ஒரு நாள் திருவிழாவின் போது வரதராஜ பெருமான் பல்லக்கு ஏறி வந்து காமகோடி பீடனாகி காமாட்சியை வலம் வந்து சொல்வார்கள். அப்போ அந்த தாயாருக்கு என்ன ஒரு கணம் உண்டு? அவளே ஆதி, அவளே அனைத்துக்கும் மூலம், அவளே அனைத்துக்கும் முடிவு. அதைத்தான் அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாரு தன்னுடைய லலிதா நவரத்ன மாலையில் ஒரு இடத்துல, மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம். நீ முடியாத முதல், முடிஞ்சிருச்சு நினச்சா அங்கே தான் நீ முதல்ல நிற்ப. இப்போ தாண்டா ஆரம்பம், எப்போ தாமா முடியும்? இது முடியவே முடியாது. முடியா முதலே சரணம் சரணம்ன்றார். இது யார் சொன்னால்? லலிதா நவரத்ன மாலையில் அகத்திய பெருமான். திருமூலர் அழகாக சொல்லியிருக்காரு. திருமந்திரம் சொன்னாலும் இடையில பல இடங்கள் அவர் என்ன செய்வார்னா அம்பாளுக்கு ஒரு கணம் கொடுத்துக்கிட்டே வருவார்.
ஒரு பாடல் அவர் அழகாக சொல்றாரு, அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர் புகும் ஆரறியேனே. இதுக்கு விளக்கம் எப்படி சொல்கிறதுனா, அவளை அறிந்தவன் அமரன், அவன்தான் தேவன். அவளை அறியாதவன் எவனாக இருந்தாலும் அவன் தேவன் அல்ல, அவன் சாதாரண மானிட பிறவிதான். அப்போ அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவள் இல்லாமல் என்ன தவம்? அவளை நோக்கி செய்யாத தவம் என்ன தவம்? அவள் தான், அவள் தவத்தின் பயன், தவத்துக்கு இறங்கி வரக்கூடியவள். அப்போது அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை. அதாவது படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் ஐந்தொழில் உண்டு. இந்த 5 தொழில் உண்டு என்பதை மீண்டும் அகத்தியர்கிட்ட போயிட்டு வருவோம். அகத்தியர் என்ன சொல்கிறாரு? லலிதா நவரத்ன மாலை எடுத்தெடுப்பில் என்ன சொல்கிறாரு? ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரிவால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. விநாயகர் நமஸ்காரம் பண்ணுறாரு. என் அன்னை பராசக்தி லலிதையின் மீது நான் நவரத்தின மாலை சொல்ல போகிறேன், எந்த தடையும் இல்லாமல் அழகாக இந்த நவரத்தின மாலை வரணும், அதுக்கு உன் கருணை வேணும், நீ மூலமல்லவா விநாயக பெருமானே. கணநாயக வாரணமே. வாரணம்னா யார்? யானை, யானை முகத்தோன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஈசன் 5 தொழில் செய்கிறாராம். ஈசன் அழிக்கும் தொழிலை செய்கிறாரு, நம்ம வேதத்தில் சொல்கிறோம். படைக்கும் தொழிலை பிரம்மா செய்கிறார், காக்கும் தொழில் மகாவிஷ்ணு, அழித்தல் அது ஈசன். அகத்திய பெருமான் சொல்கிறாரு, இல்லை இல்லை 5 தொழில் செய்கிறான் ஈசன். ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிவாள். அகத்திய பெருமான். இங்கே திருமூரர் என்ன சொல்கிறாரு? அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை. அந்த 5 பேர் யாருன்னா, பிரம்மா படைக்கும் தொழில், மகாவிஷ்ணு காக்கும் தொழில், ருத்ரன் அழிக்கும் தொழில், மகேஸ்வரன் மறைக்கும் தொழில், சதாசிவன் அருளும் தொழில். இந்த 5 புருஷர்கள், இந்த 5 ஆண்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் யாருன்னா பராசக்தி. அவளுடைய ஒரு கருணை இல்லாமல் இவர்கள் இயங்கவே முடியாது. அதை திருமூலர் அழகாக சொல்கிறாரு. அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை. அவங்க 5 பேரை வச்சு பிரயோஜனம் இல்லை, இவ வேணும். அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர் புகும் ஆரறியேனே. ஊர் என்றால் மோட்சம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி அறியேனே. ஆறு என்றால் வழி, வழி அறியேனே. அப்போ அவள் வேணும், அவள் கருணை வேணும். அவள் கருணை இருந்தால் நானும் அமரனாவேன், நானும் தேவனாவேன். என்னாலும் அவளுடைய திருவடியை எண்ணி அவள் இருக்கும் ஸ்ரீபுரம் சென்று அவள் திருவடி நிழல் கீழ் அமர முடியும். அப்போ அவளோட கருணை வேணும். அப்போ திருமூலர் தந்தது திருமந்திரம். சிவனை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அங்கங்கே அவர் என்ன செய்வார்? அம்பாளுக்கு கனம் கொடுத்து பேசுவார். இந்த பாடல் ரொம்ப விசேஷமான பாடல் சொல்லு. அந்த அமைப்பில் காமகோடி பீடனாகி அந்த காமாட்சி தாய் எப்பொழுதெல்லாம் திருவிழாவிலே பெரு விருப்பம் கொண்டு நம்ம ஆலயத்தை விட்டு வெளியே போய் நம்ம மக்களெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்படி வெளியே போகிறாலோ, தன் இடப்புறத்திலே மகாலட்சுமி தாயாரையும் வலப்புறத்திலே அன்னை வாணி என்ற சரஸ்வதியையும் செடி பெண்களாய் தோழி பெண்களாய் வச்சுத்தான் வெளியில் போவாள். அவள் தன்னந்தனியாக ஒரு நாள் வெளியே போக மாட்டாள். அவளுக்கும் பிரம்மோற்சவம் நடக்கும். முதல்ல நடக்கிறது யகாம்பரேஸ்வரருக்கு, அதை தொடர்ந்து வரதராஜ பெருமாளுக்கு, இறுதியாக தாயாருக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். 10 நாள் அம்பாள் வெளியே வருவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அழகாக நடுவில் காமாட்சி, ஒருபுறம் லக்ஷ்மி, ஒருபுறம் சரஸ்வதி. அந்த முப்பெரும் தேவிகளும் ஒன்றா தான் இருப்பாங்க, அவங்கள பிரிக்க முடியாது. அந்த தன்மையில் ஆலயத்திற்குள் நுழைந்தவுடனே துவஜஸ்தம்பம் இருக்கும். துவஸ்தம்பம் சொல்லுவோம். அந்த துவஸ்தம்பத்தில் தான் வாக்தேவதைகள், வசினி தேவதைகள் இருக்காங்களாமா. அந்த வாக்தேவதைகள், வசினி தேவதைகள் தான் லலிதா சகசநாமம் சொன்னவங்க. 8 தேவிகள் லலிதா சகசநாமம் சொன்னாங்க இல்லையா, அந்த வாக்தேவதைகள் அடங்கியிருக்க இடம் தான் அந்த துவதஸ்தம்பம். அங்கே நின்றோ மண்டிக்கிட்டோ அந்த துவதஸ்தம்பத்தை தொட்டு நமஸ்காரம் செய்து தான் உள்ளே போகணும். 3½ வட்டமாக தான் நம்ம பிரகாரம் சுற்றி காமாட்சியை தரிசிப்போம். அது நமக்கு தெரியாது.
3½ வட்ட வடிவமாக சுற்றி வந்து நடுவில் இருக்கக்கூடிய காமாட்சி தாயை பார்ப்போம். அவள் தான் குண்டலினி. அந்த குண்டலினி என்ற அந்த சக்தி, அந்த சர்பம் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் 3½ வட்ட வடிவமாக தான் படுத்திருக்குன்னு சொல்லி நம்ம ரிஷிகள் சொல்கிறாங்க, நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க. தன் வாயால் தானே கவ்வியபடி 3½ வட்ட வடிவிலே படுத்திருக்கக்கூடிய அந்த குண்டலினி என்ற அந்த சக்தியை, அந்த சர்பத்தை, அந்த நாகத்தை எவனொருவன் எழுப்ப கற்றுக்கொள்கிறானோ அவன் மெல்ல மெல்ல உயர்நிலை அடைவான். அந்த குண்டலினி எப்போ வந்து சகஸ்ராரத்தை தொற்றுச்சோ அவன் தெய்வம். அப்போ நான் குண்டலினி, நான் தான் ஆதிசக்தி, நான் தான் மூலம் அம்மா சொல்லாமல் சொல்லியிருக்கிறேன். அவள் பிரகாரமே சுற்றி வந்தால் 3½ வட்ட வடிவில் வரும். இந்த ரகசியங்கள்லாம் அங்கே உண்டு அந்த காமாட்சி கோவில். நிறைய ரகசியங்களும் சக்திகளும் புதைந்திருக்கக்கூடிய. அடுத்த செய்தி, காஞ்சிபுரத்தில் எத்தனையோ சிவாலயம் இருக்குது. நிறைய எந்த சிவாலயத்திலையுமே சக்தி சன்னதி இருக்காது. அத்தனை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரே சக்தி நான் தான் அப்படிங்கிற அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே வருது. நிச்சயமாக அந்த தன்மை உள்ள அந்த காஞ்சி காமகோடி பீடநாயகி பண்டாசுரன் பிரம்மதேவனிடம் கேட்ட வரத்தை அனுசரித்து அவனை வதம் செய்வதற்காக இப்பூவுலகில் திரு உரு கொண்டு பிறந்த அவதரித்த அற்புத திருநாள் தை மாதத்து பௌர்ணமி. தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் அம்பாளுடைய ஜெயந்தி. காமாட்சி அம்மனுக்கு ஜெயந்தி கொண்டாடுவாங்க. அவள் வந்து அவதாரம் பண்ணது, அவள் தான் எப்படி ஒரு தாய் வயிற்றில் இருந்து பிரசவமாகி வெளியே அதெல்லாம் கிடையாது. அவள் தான் மூலமாச்சே, தானே தோன்றி வர்றாங்க. அந்த மும்மூர்த்திகள் தேவாதி தேவர்கள் அத்தனை பேர் நின்று அம்மா தாயே எங்களை நாங்கள் சரணடைந்த கதியில் உன்னிடத்தில் ஒப்புவித்து விட்டோம், பண்டாசுரனிடமிருந்து எங்களை காக்க வேண்டியது ஒன்று கடமையம்மான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அம்பாள் வந்து அப்படி தோன்றி வந்தாலும் அந்த நாள் தை மாதத்து பௌர்ணமி. அப்போது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், பௌர்ணமியிலேயே பௌம பௌர்ணமி ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை இரவு பௌர்ணமி இருக்கணும், அதுக்கு பேர் பௌம பௌர்ணமி. அந்த பௌம பௌர்ணமி இருக்கும் அந்த நல்ல நாளிலே சென்று அந்த நள்ளிரவு நேரத்திலே அம்பாள் சன்னதியில் நடக்கக்கூடிய அந்த நவாவரண பூஜையில் எவரெல்லாம் கலந்து கொண்டு ஆத்மார்த்தமாக அங்கே அமர்ந்து ஒரே சிந்தனையோடு அவளை தியானம் செய்கிறார்களோ அவளுடைய அந்த நியாயமான கோரிக்கைகளை அழகாக அம்பாள் வந்து நிறைவேற்றி தருகிறாள் என்பது உண்மை, நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தன்மையில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் நாங்கள் முதல்ல பஞ்சாங்கம் வாங்கின உடனே பார்க்குறது தான். இந்த வருஷம் பௌம பௌர்ணமி எத்தனை வருது? ஒரு 3 பௌர்ணமியாவது வந்துருமா? ஒரு நப்பாசை. அவளுடைய கருணையால் குறைந்தபட்சம் 2 பௌர்ணமியாவது பௌம பௌர்ணமியாக வந்துடும். அம்பாள் அவதாரம் செய்த பௌர்ணமி. அவள் காமாட்சிக்கு ஜெயந்தி உண்டு. அவளும் தோன்றியவள் தான். இல்லாத தன்மையிலிருந்து இருப்பது போல் காட்டியவள். நான் இருப்பேன், இல்லாமலும் போயிடுவேன். இல்லாமல் போவதும் இருப்பதும் என் இஷ்டம். நான் எங்கேருந்து உதிச்சு வரலை, நான் இருக்கிறேன், இல்லாமலும் இருப்பேன். பறவெளியே கடந்து மேலே வந்தால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத நான் இருக்கிறேன். இங்கே நான் வந்து சிலாரூபத்தில் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அப்போது இந்த பூமியினுடைய மொத்த தன்மையில் சயின்ஸ் என்ன சொல்லுது, விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நிலநடுக்கோடு சென்னையை ஒட்டி காஞ்சிபுரத்தை தொட்டு தான் போகுது. அப்போ நிலநடுக்கோடுங்கிற அந்த பூ மத்திய ரேகையில் மத்தியில் நான் அமர்ந்திருக்கிறேன், என் கட்டுக்குள் தான் இந்த பூ உலகே இருக்குதுன்னு சொல்லாமல் சொல்லிட்டுருக்கான். அதுதான் அந்த இடம். பிளத்வாரம்னே அங்கே உள்ள ஒன்று இருக்கும். கையிலைக்கு வந்து பண்டாசுரன் நெருங்கி உள்ளே வரான். அப்போ பரமேஸ்வரன் சொல்லிடுறாரு, இங்கே இருந்தீங்கன்னா நீங்களாம் ஒன்றுமில்லாமல் போயிடுவீங்க. என் ஆசனத்துக்கு பின்னாடி ஒரு சின்னந்திரு துவாரம் இருக்கும். அந்த துவாரம் வழியாக நீங்கள் எல்லாம் இறங்கி உள்ளே போங்க. இந்த குகை வழியாக நீங்கள் உள்ளே செல்லும் பொழுது எந்த இடத்துல நீங்கள் வெளியில் வர்றீங்களோ அங்கேயே கிளி உருவம் கொண்டு நீங்கள் தவத்தில் இருங்கள்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க கையிலையில் இறங்கினவங்க காஞ்சியில் மேலே ஏறினாங்களாம். அந்த துவாரம் வழியாகவே வந்திருக்காங்க. இவன் தேடுறான் பண்டாசுரன். இவன் மும்மூர்த்திகளும் மறைஞ்சு போயிடுறாங்க. இவன் கண்ணுக்கு நம்ம தட்டுப்படக்கூடாது, ஏன்னா எதிர்த்து நிற்க முடியாது. அதை வாங்கின வரோம், அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருவோம் சொல்லி தேவாதி தேவர்கள் அத்தனை பேர் இங்கே வந்த பிளதுவாரத்தின் வழியாக இறக்கி விட்டுட்டு ஈசனும்
மகாவிஷ்ணு என்ற அந்த ஸ்ரீமன் நாராயணனும் பிரம்மனும் மறைந்து விடுகிறார்கள். இவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. கண்டுபிடிச்சு இவங்களை ஒழிக்கிறேன், இவங்களை அழிக்கிறேன்னு சொல்லி தான் எங்கே வந்தான்? காஞ்சிபுரம் வந்தான், அழிஞ்சு போனான். அந்த மூலப்பிரகிருதி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அந்த விளதுவாரம் இருக்கும். அது ரொம்ப விசேஷமாக கேட்குறவங்களுக்கு அங்கே இருக்கவங்க காமிப்பாங்க. இருவரும் அமர்ந்து சும்மா பேசிகிட்டு இருக்கிற போது அங்கே அந்த பேச்சில் ஒரு சில சின்ன ஒரு தகராறாக மாறி அது பெரிய ஒரு சண்டையில் போய் முடிஞ்சிச்சு. உங்களை நான் எப்படி திருமணம் பண்ணேன், உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியல. நான் பாருங்கள் எவ்வளோ ஒரு பேரழகியாக இருக்கிறேன், நீங்கள் வந்து கருப்பாக இப்படி இருக்கிறீங்க, அழகே இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஏளனமாக பேசுகிற தன்மையில் வரும்போது மகாவிஷ்ணு கூப்பவும் வந்துருச்சு. அவள் கருணையே வடிவானவள் காமாட்சிங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று வேணுமா? தாயாய் வந்து நம்மளை அணைக்கிறாளே,